தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நடிகையும் ஆந்திர சுற்றுலா அமைச்சருமான ரோஜா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்தார். ஒவ்வொரு வருஷம் அண்ணாமலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அம்மா தரிசனம் பண்ணிட்டு ஆசீஸோட ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நான் வந்துட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ மறுபடியும் இந்த வருஷம் நேற்று கிரிவலம் சுற்றிட்டு வந்தோம். எனக்கு அற்புதமாக அருணாச்சலேஸ்வர அபிஷேகம் அம்மா அபிஷேகம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு இருக்கணும். என் மூலமாக ஜனங்களுக்கு நான் நல்லது செய்கிற மாதிரி அவங்க எப்பவுமே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களோட லீடர் ஜெகன்மோகன் தேசிக்கிற லீடர். ஸோ அவர் 2வது வாட்டி சிஎம் ஆகணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். அண்ட் நான் 3வது வாட்டி எம்எல்ஏவாக வெற்றி பெறணும்னு ஐயாவும் அம்மாவும் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து ஆந்திராவில் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு பிறகும் சரி வன்முறைகள் அதிகமாக இருக்கு. பல அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ பிஜேபி தெலுங்குதேசம் ஜனசேனா காம்பினேஷனில் அவங்க எலெக்ஷன் வந்ததுனால சந்திரபாபு நாயுடு பிஜேபி பவரை யூஸ் பண்ணி ஈஸியை வந்து மேனேஜ் பண்ணி எப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பார்த்துருக்காங்களோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. கலெக்டர்ஸ் எஸ்பிஸ் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அவங்க மேலே என்கொயரி பண்ணுறது, ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டேட்டில். ஆனால் ஜனங்க கிளாரிட்டியோடு இருக்காங்க. அவங்களுக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கூட அந்த எங்கள் மாதிரி எம்எல்ஏ கூட ஜனங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுனால கண்டிப்பாக வெற்றி நாங்கள்